சின்ன மருமகள் சீரியல்ல அடுத்து என்ன நடக்குது பார்க்கலாம். இங்க மோகனாவ நிக்க வச்சு வீட்ல இருக்க எல்லாருமே வந்துட்டு கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. டாக்டர் என்ன தாண்டி சொன்னாங்க? ஏன் இப்படி திரு திருன்னு முழிச்சுட்டு இருக்க? அப்படிங்கிற மாரி இங்க ஒரு பக்கம் அப்பத்தா வந்துட்டு கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க எங்க மோகனாவ. இங்க எல்லாருமே மோகனாவ பார்த்து கேட்க, இங்க மோகனா வந்துட்டு ஒரு மாரி பதட்டமா நிக்க, இந்த பக்கம் மோகனாவ பார்த்துட்டு இருக்க தமிழ் வந்துட்டு ஒரு மாரி பயத்துல நிக்கிறாங்க. அத்தை எதனா உண்மைன்னு சொல்லிட போறாங்க. சொன்னாங்க அப்படின்னா எல்லாமே முடிஞ்சிருச்சு. சொல்லவே கூடாது அப்படிங்கிற மாரி இங்க ஒரு சைடு பயத்திலேயே வந்துட்டு தமிழ் நிக்க, அதுக்கப்புறம் இங்க தமிழ் வந்துட்டு மோகனா பார்க்குறாங்க. இங்க மோகனா பார்க்கவும், இங்க தமிழ் வந்துட்டு சொல்றாங்க. "சொல்லிடாதீங்க அத்த" அப்படிங்கிற மாரி. இங்க மோகனாவும் தமிழ் வந்துட்டு மாறி மாறி பார்த்துக்க, இந்த பக்கம் அந்த ஈஸ்வரி வந்துட்டு கேட்கறாங்க. "என்ன ஆச்சு? என்ன சொன்னாங்க டாக்டர்? 2 பேரும் முகத்த மாறி மாறி பார்த்துக்கிறீங்க." அத்த கேட்கறாங்களா, "என்னாச்சு சொல்லுங்க" அப்படிங்கிற மாரி. இங்க ஈஸ்வரி வந்துட்டு கேட்க, இந்த பக்கம் அப்பத்தா வந்துட்டு, "என்னாடி என்ன சொன்னாங்க டாக்டர்? ஸ்கேன் எடுத்தாங்களா? என்ன ஆச்சு?" அப்படிங்கிற மாரி எங்க அப்பத்தா வந்துட்டு கேட்கவும், இந்த பக்கம் ராஜாங்க வந்துட்டு கேட்க ஆரம்பிக்கிறாரு. "என்னம்மா மோகனா? என்ன சொன்னாங்க டாக்டரு?" அப்படிங்கிற மாரி இங்க ராஜாங்க கேட்க, அதுக்கப்புறம் தான் இங்க மோகனா வந்துட்டு வாய தொறந்து பேசுறாங்க. "நம்ம எல்லாரும் மோசம் போயிட்டோம் அத்த" அப்படிங்கிற மாரி இங்க மோகனா அப்பதான் சொல்றாங்க. அது அப்பதான் வந்துட்டு, "என்னாடி சொல்ற? என்ன ஆச்சு?" அப்படிங்கிற மாரி இங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு மாரி பதட்டமா பார்க்குறாங்க மோகனாவ. இங்க எல்லாருமே சுத்தி நின்னு மோகனாவ பார்த்துட்டு இருக்க, அப்பதான் இங்க மோகனா வந்துட்டு நடந்த எல்லா உண்மையும் சொல்லிர்றாங்க. தமிழோட வயித்துல வந்துட்டு குழந்தையே இல்லையாம். தமிழ் வந்துட்டு கர்ப்பமா இல்ல அப்படிங்கிற மாரி டாக்டர் சொன்னாங்க அப்படிங்கிற விஷயத்த எங்க மோகனா எல்லார் முன்னாடியும் சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சுறாங்க. இத கேட்ட உடனே எங்க வீட்ல இருக்க எல்லாருக்கும் ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்துட்டு சாவித்திரி வந்துட்டு கேட்குறாங்க. "என்ன சொல்றீங்க? குழந்தை இல்லையா? அவளோட வயித்துல குழந்தை இருக்கு சொல்லி தானே அவள செக்கப்க்கு வந்து கூட்டிட்டு போனீங்க. இப்போ வந்து குழந்தை இல்லன்றீங்க" அப்படிங்கிற மாரி இங்க ஒரு சைடு சாவித்திரி வந்துட்டு ஒரு பதட்டமா கேட்க, அதுக்கப்புறம் இங்க மோகனா சொல்றாங்க. ஆமா. நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போக வரைக்கும் எனக்கே தெரியும் தமிழ் வயித்துல குழந்தை இருக்கு அப்படிங்கிற மாரி. அங்க போயிட்டு ஸ்கேன் எடுத்துட்ட பிறகு தான் அங்க டாக்டர் சொன்னாங்க, "தமிழ் வயித்துல குழந்தை இல்ல. உங்க மருமக வந்து கர்ப்பமா இல்ல" அப்படிங்கிற மாரி டாக்டர் சொன்னாங்க அப்படின்ட்டு இங்க மோகனா எல்லார் முன்னாடியும் சொல்லவும், இந்த பக்கம் அப்பத்தா வந்துட்டு, "என்னாடி சொல்றவ? எனக்கு ஒண்ணுமே புரியலடி. இவ்வளோ நாளா அவ வயித்துல குழந்தை இருந்ததில்ல. இப்ப என்னாடி புதுசா வந்துட்டு அவ வயித்துல குழந்தை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவ?" அப்படிங்கிற மாரி எங்க அப்பத்தா கேட்கவும், இந்த பக்கம் ராஜாவும் வந்துட்டு ஒரு மாரி பதட்டமா கேட்கிறாரு. "என்ன மோகனா சொல்ற? உண்மையா?" அப்படிங்கிற மாரி கேட்கவும், "ஆமாங்க. தமிழ் வயித்துல ஆரம்பத்துலருந்தே குழந்தை இல்ல. இந்த விஷயத்த பொய் சொல்லி தான் தமிழோட அம்மாவும், அப்பாவும் மறைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த விஷயம் இவளுக்கே தெரியும். ஆனா, இவ வந்துட்டு நம்ம வீட்ல யார்ட்டயும் சொல்லவே இல்ல." அப்படிங்கிற மாரி இங்க மோகனா எல்லா விஷயம் சொல்லிர்றாங்க. இங்க மோகனா தமிழ் வயித்துல ஆரம்பத்துலருந்தே குழந்தை இல்ல. அந்த விஷயத்த வந்துட்டு தமிழோட அம்மாவும், அப்பாவும் தான் மறைச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த இங்க மோகனா வீட்ல எல்லாரும் முன்னாடியும் சொல்ல, இங்க வீட்ல இருக்க எல்லாருக்கும் வந்துட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுது. அதுக்கப்புறம் எல்லாருமே வந்துட்டு மோகனாவ ரொம்ப பதட்டமா பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் இங்க சேது வந்துட்டு மோகனாவ பார்த்து கேட்குறாரு, "என்னம்மா சொல்ற? தமிழ் வயித்துல குழந்தை இல்லையா? குழந்தை இருக்கு சொல்லுது ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனீங்க" அப்படிங்கிற மாரி இங்க சேது ஒரு சைடு கேட்கவும், இந்த பக்கம் மோகனாவும் சொல்றாங்க, "ஆமா சேது. அந்த பொய் வந்து சொன்னது உனக்காக தான் சொல்லியிருக்காங்க அவங்க வீட்ல. அன்னைக்கு அப்பா வந்துட்டு ஜெயிலுக்கு போன பிரச்சனையில, நீ வந்துட்டு தமிழ் எது பண்ணிக்கூடாதுன்னு சொல்ட்டு, அவங்க வந்துட்டு தமிழ் கர்ப்பமா இருக்கா அப்படிங்கிற விஷயத்த நம்ம பொய் சொல்லியிருக்காங்க. அவங்க அப்ப சொன்ன ஒரு பொய் தான். இப்போ தமிழ் வந்துட்டு நம்மகிட்ட எல்லா விஷயத்தையும் மறைச்சிட்டா அப்படிங்கிற மாரி எங்க மோகனா சொல்றாங்க தமிழ. உடனே எங்க தமிழ் வந்துட்டு, "இல்ல எனக்கு எதுவுமே தெரியாது" அழுதுட்டே பேசுறாங்க. "எனக்கு இந்த விஷயமே தெரியாது. நானும் வந்துட்டு என் வயித்துல குழந்தை இருக்கு சொல்லி தான் நம்பிட்டு இருந்தேன். இப்ப தான் எனக்கே தெரியும் குழந்தை இல்ல அப்படிங்கிறது. எங்க அம்மா, அப்பா பண்ணது தப்பு தான். என்ன மன்னிச்சிடுங்க" அப்படிங்கிற மாரி இங்க தமிழ் ஒரு சரி கீழ விழுந்து அழ ஆரம்பிச்சுறாங்க. இங்க தமிழ் அழவும், இந்த பக்கம் ராஜாங்கத்துக்கு சரியான கோவம் வருது. இங்க ராஜாங்கம் கோவப்பட்டு, "மோகனா சொல்றதெல்லாம் உண்மையா?" அப்படிங்கிற மாரி தமிழ பார்த்து கேட்குறாங்க. அதுக்கு தமிழ் வந்துட்டு, "ஆமா, ஆமா. அத்தை சொல்றது உண்மதான். ஆனா எனக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமே இல்ல. என் உயிர காப்பாத்தணும்னு சொல்லிட்டு எங்க அம்மா தான் அன்னைக்கு ஒரு சின்ன ஒரு பொய் சொல்லிட்டாங்க." அப்படிங்கிற மாரி இங்க தமிழ் சொல்லவும், இந்த பக்கம் ராஜாங்க வந்துட்டு, "இது சின்ன பொய்யா? எல்லார்கிட்டயும் வந்துட்டு உன் வயித்துல குழந்தை இருக்குன்னு சொல்லி நம்ப ஏமாத்திருக்காங்க அவங்க. இதெல்லாம் சின்ன பொய் நீ சொல்லலாமா?" அப்படிங்கிற மாரி ராஜாங்க கோவப்பட்டு பேசுறாரு. அதுக்கப்புறம் தமிழ் வந்துட்டு, "மாமா, எங்க அம்மாவும், அப்பாவும் பண்ணது தப்பு தான். தயவு செய்து மன்னிச்சிருங்க. ஆனா எனக்கு வந்து இந்த விஷயம் எதுவுமே தெரியாது." அப்படிங்கிற மாரி தமிழ் அழ ஆரம்பிக்கவும், இந்த பக்கம் மலர் வந்துட்டு தமிழ பிடிக்கிறாங்க. "அழாத தமிழ்" அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் என் தமிழ் வந்துட்டு மலர்கிட்ட சொல்றாங்க, "அக்கா, வீட்ல சொல்லுங்க அக்கா. என் மேல எந்த தப்பும் இல்ல அக்கா. அவங்க வந்துட்டு என் உயிர காப்பாத்தணும் அப்படின்ட்டு அப்படி ஒரு பொய் சொல்லிட்டாங்க. நீங்களாச்சும் வீட்ல சொல்லுங்கக்கா" அப்படிங்கிற மாரி இங்க தமிழ் வந்துட்டு மலர்கிட்ட அழுதுட்டே பேசுறாங்க. அதுக்கப்புறம் இங்க சுத்தி இருக்க எல்லாருமே வந்துட்டு தமிழ் மேல சரியான கோவத்துல நின்னுட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் இதுதான் சரியான நேரம்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரி வந்துட்டு பேச ஆரம்பிச்சுறாங்க. "நான் தான் அப்பவே சொன்னேன்ல, இவ ஏதோ ஃப்ராடு தனம் பண்றா. இவ குடும்பமே வந்து ஒரு ஃப்ராடு தனமான குடும்பம். ஏதேதோ சொல்லி இப்ப இவ தமிழ் வந்து வீட்டுக்குள்ள அனுப்பிச்சு வச்சுட்டு, அவங்க குடும்பமா சேர்ந்து மொத்தமா எல்லாம் ஒரு நாடகமா ஆடிட்டு இருக்காங்க நல்லவங்க மாரி. நான் தான் அப்பவே சொன்னேன்ல, இவளலாம் நம்பாதீங்க. இப்பவாச்சும் இவள பத்தி புரிஞ்சுதா மாமா உங்களுக்கு?" அப்படின்ட்டு ஈஸ்வரி ராஜாங்க எதிர 1க்கு 2ஆ வந்துட்டு சொல்லி வராங்க. இதெல்லாம் கேட்கும்போது இங்க ராஜாங்கம் ரொம்பவே கோவப்பட்டு நிக்கிறாரு.
இந்த பக்கம் ராஜாங்க கோவப்பட்டு நிக்க, இங்க சேது வந்துட்டு கோவப்பட்டு இங்க தமிழ வந்துட்டு அடிக்க போறாரு. இங்க சேது வந்துட்டு தமிழ அடிக்க போம்போது, இங்க ராஜாங்க வந்துட்டு "சேது நில்லு" அப்படிங்கிற மாரி இங்க ராஜாங்க வந்துட்டு சேத நிப்பாட்டுறாரு. அதுக்கப்புறம் எங்க அப்பத்தா வந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. "ஏன்டி தமிழ்ச்செல்வி, இவங்க சொல்றதெல்லாம் உண்மையாடி? உண்மையாவே உன் வயித்துல குழந்தை இல்லையா? செல்லப்பாவும் உங்க அம்மாவும் சேர்ந்து தான் இந்த வேலைய பண்ணியிருக்காங்களா?" அப்படிங்கிற மாரி எங்க அப்பத்தா வந்துட்டு தமிழ பார்த்து கேட்க, இங்க தமிழ் வந்துட்டு என்ன சொல்றது தெரியாம ஒரு மாரி அழுதுட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் எங்க தமிழ் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. "ஆமா அம்மாச்சி, என் வயித்துல குழந்தை இல்ல. எனக்கே வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போனப்ப தான் தெரியும். ஆனா அத்தை வந்துட்டு எனக்கு ஏற்கனவே இந்த விஷயம் தெரியும்னு நெனச்சுட்டு இருக்காங்க. எனக்கு ஏற்கனவே இந்த விஷயம் தெரியாது. அம்மாவுக்கும், அப்பாவுக்கும் மட்டும் தான் தெரியும். அன்னைக்கு அப்போ வந்துட்டு இவரு என்ன அடிக்க வரும்போது, அங்க எங்க அம்மா சொன்ன ஒரு பொய் வந்துட்டு, அதுக்கப்புறம் எப்படி மாத்தி சொல்ல போறோம் அப்டின்ட்டு, எங்க அம்மா அந்த ஒரு விஷயத்த யார்ட்டயும் சொல்லாம அப்படியே விட்டுட்டு இருக்காங்க. எனக்கே இன்னைக்கு தான் அம்மாச்சி தெரியும் அப்படிங்கிற மாரி எங்க தமிழ் அழுதுட்டே பேசுறாங்க. அதுக்கப்புறம் எங்க தமிழ் சொல்றாங்க, எங்க அம்மா என் வாழ்க்கைக்கோசரம் இந்த ஒரு பொய் சொன்னாங்க. இப்ப என் வாழ்க்கையே போப்போது அப்படிங்கிற மாரி தமிழ் ரொம்ப அழ ஆரம்பிச்சுறாங்க. அதுக்கப்புறம் எங்க மோகனா வந்துட்டு தமிழ பார்த்துட்டு நிக்கிறாங்க. இங்க எல்லாருமே வந்துட்டு தமிழ் மேல கோவமா பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க சாவித்திரி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. "அண்ணே, இதுக்கு மேல எதுக்கு இவள வீட்ல வச்சிருக்கீங்க? குடும்பமா சேர்ந்து ஒரு நாடகம் ஆடி, இவள வீட்டுக்குள்ள கொண்டாந்து வச்சிருக்காங்க. இவள முதல்ல வீட்ட விட்டு தொரத்துங்க" அப்படிங்கிற மாரி இங்க சாவித்திரி சொல்லவும், அதுக்கப்புறம் எங்க கூட வந்த தாமரையும் சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. "மாமா, இவளலாம் இதுக்கு மேல வீட்ல வச்சுக்காதீங்க. எப்படிப்பட்ட ஒரு பொய் சொல்லிட்டு வீட்டுக்குள்ள இருக்கா இவ? அவ்வளோ சாதாரணமா? எல்லா விஷயம் இவளுக்கு தெரிஞ்சிருக்கும். இத சொன்னா என்ன வீட்ட விட்டு வெளிய தொரத்துன்னு சொல்லிட்டு இந்த விஷயம் சொல்லாம இருந்திருப்பா. இவளுக்கு எல்லா விஷயமும் தெரியும்" அப்படிங்கிற மாரி இங்க தாமரை 1க்கு 2ஆ போட்டு குடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இங்க தமிழ்ச்செல்விக்கு என்ன பண்றது தெரியாம அழுதுட்டே இருக்காங்க. இங்க ராஜாங்கமா வந்துட்டு தமிழ்ச்செல்விய பார்த்து மொறச்சுட்டு நிக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் எங்க அப்பத்தா வந்துட்டு தமிழ்ச்செல்விய பார்த்து கேட்குறாங்க. "ஏன்டி இவளே, உனக்கு உண்மையாவே ஏற்கனவே தெரியாதாடி உன் வயித்துல குழந்தை இருக்கு" அப்படின்ட்டு அப்படிங்கிற மாரி எங்க அப்பத்தா கேட்கவும், அதுக்கு தமிழ்ச்செல்வி வந்துட்டு, "அம்மாச்சி, நான் உண்மைய தான் அம்மாச்சி சொல்றேன். உண்மையாவே எனக்கு தெரியாது அம்மாச்சி" அப்படின்னு தான் சொல்லும். இங்க மோகனா வந்துட்டு கோவப்பட்டு, "இல்ல அத்த, இவள நம்பாதீங்க. இவளுக்கு ஏற்கனவே இந்த விஷயம் தெரியும். இவங்க அம்மாவும், எங்க அப்பாவும் இவளும் சேர்ந்து அந்த நாடகம் ஆடியிருக்காங்க. இப்ப எல்லாருக்குமே வந்துட்டு இது பெரிய கஷ்டத்த குடுத்துருக்கு." அப்படிங்கிற மாரி இங்க மோகனா கோவப்பட்டு தமிழ் மொழில பேசுறாங்க. அதுக்கு தமிழ் வந்துட்டு, "அத்த, உங்களுக்குமா தெரியுது, நீங்களும் புரிஞ்சுக்க மாட்டீங்களா? நான் அப்படிப்பட்ட ஆளு கிடையாது அத்த. எனக்கு தெரியாது அத்த" அப்படிங்கிற மாரி இங்க ஒரு சைடு தமிழ்செல்வி எல்லார்ட்டயும் கெஞ்ச ஆரம்பிச்சுறாங்க. "எனக்கு இந்த விஷயம் தெரியாது" அப்படிங்கிற மாரி. அதுக்கப்புறம் எங்க அப்பத்தா வந்துட்டு தமிழ்செல்வி சொல்றாங்க, "ஏன்டி, இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டு, உங்க அம்மாவும் அந்த செல்லப்பாவும் எங்கடி இருக்காங்க?" அப்படிங்கிற மாரி கேட்கவும், அதுக்கப்புறம் எங்க தமிழ்செல்வி வந்துட்டு, "அம்மாச்சி, அவங்க வந்துட்டு ஹாஸ்பிட்டல் வந்தாங்க. நாங்க ஸ்கேனுக்கு போம்போதே அம்மாவும், அப்பாவும் கிளம்பி வந்துட்டு என்கிட்ட இந்த விஷயம்லாம் சொல்லிட்டாங்க. இந்த விஷயத்த அத்தைகிட்டயும் சொன்னாங்க. ஆனா அத்தை தான் வந்துட்டு நம்பாம என்ன மட்டும் எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. அவங்க வந்துட்டு கிளம்பி வீட்டுக்கு போயிட்டாங்க" அப்படிங்கிற மாரி இங்க அப்பத்தா கிட்ட இங்க தமிழ் சொல்றாங்க. அதுக்கு அப்பத்தா வந்துட்டு, "இங்க பார்ரி, உடனே இப்போ உங்க அம்மாவுக்கும் அந்த செல்லப்பா ஃபோன போட்டு உடனே வர சொல்லிங்க" அப்படிங்கிற மாரி எங்க அப்பத்தா தமிழ்கிட்ட சொல்றாங்க. உடனே எங்க தமிழ் வந்துட்டு ஒரு ஃபோன் பண்ணி அவங்க அம்மாகிட்ட பேசுறாங்க. "அம்மா, உடனே கிளம்பி எல்லாம் வீட்டுக்கு வாங்க. அப்பாவும் கூட்டிட்டு வா" அப்படிங்கிற மாரி இங்க தமிழ் எல்லார் முன்னாடியும் வந்துட்டு அவங்க அம்மாவும், அப்பாவும் கால் பண்ணி பேசுறாங்க. உடனே இவங்க வந்துட்டு தமிழோட அம்மா வந்துட்டு கால் அட்டெண்ட் பண்ணி பேசிட்டு, "இதோ வரேன் தமிழ் உடனே" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் அங்க தமிழோட அம்மா வந்துட்டு செல்லப்பாட்ட சொல்லிட்டு இருக்காங்க. "ஏங்க, பெரிய வீட்ல வந்து கூப்பிடுறாங்களாம். விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு போலருக்குது. நம்ம போவோம் வாங்க கிளம்பி. தமிழ்ச்செல்வி வந்துட்டு என்ன பாடுபடுறாளோ என் பொண்ணு. நம்ம சொன்ன ஒரு விஷயத்தால அவ என்ன பாடுபட்டுருக்காளோ, வாங்க முதல்ல கிளம்பி போலாம்" அப்படிங்கிற மாரி அங்க செல்லப்பாவும், தமிழோட அம்மா வந்துட்டு அங்க வீட்ல இருந்து கிளம்பி இங்க ராஜாங்கத்தூர் வீட்டுக்கு வராங்க. இங்க ஒரு பக்கம் தமிழ்ச்செல்வி அம்மாவும், செல்லப்பாவும் வந்துட்டு இருக்க. இந்த பக்கம் தமிழ்ச்செல்வி வந்துட்டு இங்க சாவித்திரி, ஈஸ்வரி, தாமரை எல்லாருமே வந்துட்டு கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. "மொதல்ல நீ இந்த வீட்ட விட்டு வெளிய போடி. எப்படியாப்பட்ட ஒரு பொய் சொல்லிட்டு இந்த வீட்டுக்குள்ள இருக்க?" அப்படிங்கிற மாரி இங்க எல்லாருமே தமிழ்செல்வி கேள்வி மேல கேள்வி கேட்டுருக்காங்க. இந்த தமிழ்செல்வி வந்துட்டு அழுதுட்டே இருக்காங்க. இந்த பக்கம் ராஜாங்கம் வந்துட்டு இங்க தமிழ பார்த்துட்டு கோவமா நின்னுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இங்க செல்லப்பாவும், அங்க தமிழோட அம்மா வந்துட்டு வீட்டுக்குள்ள வராங்க. இவங்க 2 பேரும் வீட்டுக்கு வரேன். இந்த பக்கம் தமிழ வந்துட்டு கேள்வி மேல கேள்வி கேட்க, அதுக்கப்புறம் இங்க உடனே முன்னாடி வந்துட்டு இங்க தமிழ்ச்செடி அம்மாவும், செல்லப்பாவும் வந்துட்டு ராஜாங்கம் நின்னுட்டு இருக்கும்போது, இங்க செல்லப்பா வந்துட்டு ராஜாங்கம் பார்த்து பேசிட்டு இருக்காரு. "எங்கள மன்னிச்சிடுங்க. பண்ண தப்பெல்லாம் நாங்க தான். நாங்க தான் வந்துட்டு அன்னைக்கு மாப்பிள வந்துட்டு எங்க பொண்ண எதிர்பார்னோட சொல்லிட்டு ஒரு பொய் சொல்லிட்டோம். அந்த ஒரு பொய் இப்ப என் பொண்ணோட வாழ்க்கைக்கு பெரிய பாதிப்பா வரும் எனக்கு தெரியல சம்மந்தி. என்ன மன்னிச்சிடுங்க. எதனா தண்டனை குடுக்கணும் அப்படின்னா, எனக்கும் என் பொண்டாட்டியும் குடுங்க. என் பொண்ண வந்துட்டு இதுல எந்த விதத்திலயும் தண்டிச்சிடாதீங்க" அப்படிங்கிற மாரி இங்க ராஜாங்கத்த பார்த்து இங்க செல்லப்பா வந்து சொல்லிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்க ராஜாங்கம் வந்துட்டு இங்க செல்லப்பா பார்த்து முறைச்சுட்டே நின்னுருக்காரு. அதுக்கப்புறம் இங்க பக்கத்துல சன்னாசி வந்துட்டு, "ஏங்க, இப்படி ஒரு பொய் சொல்லிட்டு இந்த பொண்ண வீட்டுக்குள்ள அனுப்பிச்சிருக்கீங்க. உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? அந்த பொய் சொன்னீங்க. கடைசில வந்துட்டு உண்மைய சொல்லணும் அப்படின்னு உங்களுக்கு தோணலையா? எங்க வீட்ல இருக்க எல்லாரும் வந்துட்டு நாங்க நம்பிட்டு தான் இருந்தோம். அந்த புள்ள வயித்துல குழந்தை இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ வந்துட்டு இப்படி ஒரு விஷயம் சொல்றீங்களே" அப்படிங்கிற மாரி இங்க சன்னாசி வந்துட்டு செல்லப்பா பார்த்து கேட்டுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இங்க ராஜாங்கம் வந்துட்டு ஒரு சைடு செல்லப்பா பார்த்து முறைக்கவும், இங்க பக்கம் செல்லப்பா வந்துட்டு, "என்ன மன்னிச்சிடுங்க. நான் பண்ணது பெரிய தப்பு தான். நான் கால்ல கூட விழுறேங்க" அப்படிங்கிற மாரி இங்க செல்லப்பா கால்ல விழ போறாரு. அதுக்கப்புறம் இங்க
பக்கத்துல இருந்த அப்பத்தா வந்துட்டு, "எழுந்துறா மொதல்ல. பண்றதெல்லாம் பண்ணிட்டு, இப்ப கால்ல விழுந்தா எல்லாமே சரியாயிடுமா? நீ சொன்னது எவ்வளோ பெரிய தப்பு." அப்படிங்கிற மாரி எங்க அப்பத்தா இங்க செல்லப்பா பார்த்து கேட்கவும், அதுக்கு செல்லப்பா வந்துட்டு, "அம்மா நாங்க பண்ணது தப்பு தாம்மா. எங்கள மன்னிச்சிடுங்கம்மா." அப்படிங்கிற மாரி எங்க செல்லப்பா சொல்லுவும். அதுக்கப்புறம் எங்க தமிழோட அம்மாவும் வந்துட்டு இங்க ராஜாங்க கால்ல விழ வராங்க. "எங்கள மன்னிச்சிடுங்க. நான் பண்ணது தப்பு தான். நான் சொன்னது பொய் தான். அது பெரிய தப்பு தான். அதனால என் பொண்ண எதுவும் பண்ணிடாதீங்க. அவ வந்துட்டு வாழ வேண்டிய வயசு அவளுக்கு. அவ நல்லா வாழணும் அப்டின்ட்டு தான் அந்த ஒரு பொய் சொன்னோம்." அப்படிங்கிற மாரிலாம் எங்க தமிழோட அம்மாவும், செல்லப்பா வந்துட்டு இங்க ராஜாங்கத்த கெஞ்சிட்டு இருக்காங்க. இந்த ஒரு பக்கம் ராஜாங்கத்துக்கு வந்துட்டு ரொம்பவே கோவமா நின்னுட்டு இருக்காரு. இப்ப பொறுத்திருந்து பார்க்கலாம். இங்க தமிழுக்கு அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதையும்.